மனமே குருன்னு பேசிட்டு அடங்காத மனசு வச்சுட்டு மனமே குருங்கிறது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அது நடிக்கிற மாதிரி ஆகும். இது நல்ல கேள்வி, எல்லாருக்குமான கேள்வி. சதா எதனையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறது குரு. சதா எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறவங்க குரு ஆக முடியுமா? சதா இறைவனை நினைக்கிறவர் தான், சதா சிவத்தை நினைக்கிறவங்க தான் சதா சிவமா இருக்க முடியும். இப்ப மனம் குருன்னா மனம் அடங்க மாட்டேங்கிறது, சதா எதையாவது நினைச்சிட்டே இருக்கு. நினைக்கிறதோடு மட்டும் இல்லை, புலம்பிட்டு இருக்குது, புலம்புகிறது. அதனால் மனம் எந்த அலைவரிசையில் இயங்குகிறதோ, எதனை நினைத்து சிந்திக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல பிராணனும் செயல்படும். இப்ப மனம்தான் குரு அப்படின்னா மனதுக்கு தகுந்தாடி பிராணன் மாறும், சுவாச ஓட்டம் மாறும். மனது கண்ட பக்கம் அலைவாயுது, அப்ப சுவாசம் கண்டபடி போகுது. அதுக்கு ஏற்றாப்படி இது எந்த அளவுக்கு உண்மை என்று விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி. இது ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இதை மீண்டும் ஒரு தடவை விளங்கிக்க வேண்டி அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட நடைமுறையில் இவ்வளவு பெரிய சிக்கல், முயற்சி பண்ணி பார்த்து முடியல. நீண்ட காலமாக வகுப்புல இருந்தா கூட முயற்சி பண்ணி கூட முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப மனதுங்கிறது நம்ம முந்தைய பிறப்புல, ஏன்னா இது அடிப்படையோட தெரிஞ்சிட்டா தான் தெளிவாகும். முந்தைய பிறப்புகள்ல பல பிறப்புகளா வந்துட்டு இருக்கிறோம். இறைவன் அருவ நிலையிலிருந்து ஆகாயத்தை படைக்கிறார். அருவ நிலையிலேயே ஆகாயத்தை படைச்சு அந்த ஆகாயத்திலிருந்து காற்றையும், காற்றிலிருந்து நெருப்பையும், நெருப்பிலிருந்து நீரையும், நீரிலிருந்து நிலத்தையும், நிலத்திலே தாவரங்களையும், மிருகங்களையும், மனிதனையும் நம்ம வரைக்கும் படைச்சிருக்காரு. இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே மனம் இருக்கு. இந்த மனதுல இன்றைக்கு இந்த பிறப்புல நம்ம பிறந்து பார்க்கிறது, படிச்சது, எல்லா அறிவையும் வச்சிருக்கிறோம். இதுக்குண்டான காரணம் என்ன? அடிப்படை முந்தைய பிறப்புகள் அனைத்திலும் பெற்ற பதிவுகள் தான் இந்த பிறப்புக்கே காரணம். இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். இது எங்க இருக்குன்னா எல்லா வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, வேதங்கள்ல சொன்னது மட்டும் நம்பிட்டோமானா இல்லை, நம்ம தவத்தால உணர்ந்துக்கிறோம். வேதங்கள்ல படிச்சு மனது தெளிவடைஞ்சிருக்குது. தவத்துல உள்ள போய் உள்ளதை எழுதுனதுதான் வேதம். அப்ப வேதத்தை புறத்துல படிச்சும் புரிஞ்சிட்டோம், அகத்துல தவம் பண்ணியும் உள்ள உண்மைகளை தெரிஞ்சிட்டோம். அந்த அடிப்படையில பல காலமா பல பிறவியா வந்த எல்லாம் மனமா இருக்குது. இப்ப நம்ம பிறந்ததிலிருந்து பெற்றது பூரா மனமா இருக்கு. இதுதான் மனம். இது மனம் எப்ப குருவாகுது? இப்போ எதெல்லாம் பதிவாயிருக்குதோ அதெல்லாம் எண்ணங்களா ஓடிட்டே இருக்குது. இப்ப அதான் சொல்றாரு, மனம் அடங்குவதில்லை, சதா எதனையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, பல பிறப்புகளா நமக்குள்ள ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெக்கார்டு நம்ம எப்ப உட்கார்ந்தாலும் உடனே ரெக்கார்டு பாட ஆரம்பிச்சோம். வண்டியில போயிட்டு இருப்போம், உள்ள ரெக்கார்டு பாடிட்டே இருக்கு. தூங்கிட்டு இருப்போம், ரெக்கார்டு பாடிட்டு இருக்குது. தூங்கிட்டு இருக்கிற போது பாடுற ரெக்கார்டு தான் கனவு. அப்போ எந்நேரம் பார்த்தாலும் சதா சமயம் மனம் ஓடிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பல ஜென்மமா வாழ்ந்தது, இன்பம் அனுபவிச்சது, துன்பம் அனுபவிச்சது, லாபம் சம்பாதிச்சது, நஷ்டம் சம்பாதிச்சது, நோய் வந்தது, கஷ்டங்கள் நஷ்டங்கள், வெயில் கஷ்டம், மழை கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், இப்படி எல்லா கஷ்டங்களும் நம்மளுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாம்பு கண்டோன்னா எல்லாம் படையே நடுங்குது. பேசியிருக்கிறோம். இங்க ஒரு பாம்பு வந்துன்னா நேரம் வேகமா இங்க பாம்பு வந்துன்னா வகுப்பாவது மண்ணாங்கட்டியாவது ஓடிடுவீங்கல்ல, வேகமா ஓடிடுவோம். என்ன காரணம்னா நமக்குள்ள பயம். எப்படி பயம் வந்தது? நம்ம பிறந்ததுலேருந்து பாம்பையுமே பார்க்கல. முதல் தடவை பாம்பு பார்த்தோன்னா பயந்துருவோம். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. முதல் தடவை நீங்க எப்ப பாம்பை பார்த்திருந்தாலும் உடனே பயம் வந்துடும். என்ன காரணம்னா, நம்ம தவளையா பிறந்திருந்த போது, எலியா பிறந்திருந்த போது பாம்பு கவி உயிரோட முழுங்கி இருக்கு. நாம தவளையா பிறந்திருந்தோம், பாம்பு கவ்வும் போது நமக்கு பயம் வந்தது. நாம பாம்பா பிறந்த போது தவளை இருந்ததெல்லாம் நம்ம மென்னு முழுங்கி இருக்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள பதிவா இருக்கு. இப்ப நம்ம பாம்பா மாறி சிலரை எல்லாம் முழுங்குறோம், சிலரை பாம்புன்னு நினைச்சு பயந்துக்கிறோம். இப்படி பல வகையான எண்ணங்கள் பதிவுகள் உள்ள இருக்கிறதுனால எப்ப உட்கார்ந்தாலும் அந்த உள்ள பதிவுல இருந்து பாட்டு ஆரம்பிச்சிடும். இப்ப மனம் அடங்கவே மாட்டேங்குது. நம்ம ஏதாவது பிரேக் போடலாம், கேட் வால்வ் அடைக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், ஒன்னும் பண்ண முடியாது. ஓடிட்டே இருக்குது, எதையோன்னு சதா சிந்திச்சுட்டே இருக்கு. இப்படி இருக்கிற மனசு, இப்படி இருக்கிற மனசை குருவாக்கணும், மனமே குருங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கவனமா கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன்.
கவனமா கிரகிச்சிட்டீங்கன்னா பாடம் முடிஞ்சிடும். கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. பதில தெளிவா புரிஞ்சுக்கிட்டா, அந்த புத்தகத்தை படிச்சேன், இந்த புத்தகத்தை படிச்சேன், இதிகாசம் ராமாயண மகாபாரதம் படிச்சேன், பகவத்கீதை படிச்சேன், பிரம்மசூத்திரம் படிச்சேன், உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சேன், திருவருட்பா, திருமந்திரம், திருவாசகம் படிச்சேன், அவங்க கூட பேசினேன், இவங்ககிட்ட உபதேசம், அதெல்லாம் அந்த கதையெல்லாம் அப்படி இருக்கட்டும். பைபிளை படிச்சேன், குரானை படிச்சேன், எனக்கு அவங்க ரொம்ப நெருக்கம், இவங்க அதெல்லாம் சிவானந்தபுரம் சொல்ல தெரியும், சித்தவேதத்தையெல்லாம் படிச்சுட்டேன், நான் நல்ல வாசியோகம் பண்றேன், இதையெல்லாம் மூட்டை கட்டி அந்த பக்கம் வச்சுட்டு இப்ப பிளைனா சிந்திங்க. உங்க மனசுக்குள்ள அந்த பல ஜென்மத்தினுடைய அளவுகள்லாம் ஓடிட்டே இருக்கு. இப்ப இதை ஓடிட்டே இருக்கிறதுனால சுவாசம் அதுக்கு தகுந்தாப்படி அதைத்தான் சொல்லியிருக்காரு. எதனை நினைத்து சிந்திக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் பிராணனும் செயல்படும். கண்டிப்பா எண்ணங்களோட அளவுக்கு தான் பிராணனும் செயல்படும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? மனதை குருவாக்கணும்னா சுவாசத்தையும் குருவாக்கணும். மனம் குருவாகி மனசாட்சி குருவாயிரும். எப்ப மனசாட்சி குருவாச்சோ சுவாசம் குருவாயிரும். எந்த சுவாசம் ஜீவனை தொடுதோ அந்த சுவாசம் குருவாயிரும். பிறகு ஜீவன் குருவாயிரும். இப்ப நமக்கு மனசுல எண்ணம் ஓடிட்டே இருக்குது, சுவாசம் தன்னுக்கு கார்பார ஓடுது. இதுக்கு தான் தவம் வச்சிருக்கிறோம். வேத ஞானம் முடிஞ்சு யோக ஞானத்துக்கு வர்ற போது நம்ம உட்கார்ந்துக்கிற ஒரு இடத்துல உடலை அசையாம வச்சுக்கிட்டு இப்ப நமக்குள்ள எண்ணம் ஓடிட்டே இருக்குது, சுவாசத்துக்கு தந்தா அப்படி ஓடிட்டே இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? மனது எல்லா பக்கம் ஓடுற மனசை படைத்த இறைவன் பக்கம் திருப்பணும். எதுகளை நோக்கி ஓடுதோ நமக்குள்ள எல்லா பதிவுகளும் இருக்கு. நம்ம பெற்றிருக்கிற பிறப்புகள் அனைத்தும் இறைவன் கொடுத்ததுதான். பெற்றிருக்கிற அனைத்து அனுபவங்களும் இறைவன் கொடுத்ததுதான். இந்த ஜென்மத்தை இறைவன் தான் கொடுத்திருக்கிறான். இப்ப ஓடிட்டு இருக்கிற எண்ணம் இறைவன் தான் நடத்திட்டு இருக்கிறான். ஓடிட்டு இருக்கிற சுவாசத்தை இறைவன் தான் நடத்துறான். அப்போ எல்லாமே இறைவனாலதான் மனதுல எண்ணத்தை கொண்டு வரணும். பாருங்க, சத் சங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சத் சங்கத்துல நல்லா கேட்கணும். உடம்புக்கு சரியில்லை, எனக்கு வயசாகி போச்சு, தவம் பண்ண முடியாது, முட்டு வலி, கை பிரச்சனை, கால் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நல்லா கவனமா கிரகிச்சீங்கன்னா போதும். அனைத்துமே இப்ப எண்ணம் ஓடிட்டே இருக்குது. ஓடுற அனைத்து எண்ணங்களும் தொடங்கி அவனன்று இல்லை. நம்ம பெற்ற அனைத்து அனுபவங்களையும் நம்ம பாம்பா பிறந்த போது நம்ம பிறக்க வச்சது இறைவன் தான். நம்ம பல்லியா இருந்த போது நம்மை படைச்சவன் இறைவன் தான். பாம்பா, பல்லியாக, புலியா, சிங்கமா, கரடியா, பல்வேறு மிருகங்களா, கொசுவா, பன்றியா, நாயா, பூனையா இருந்த எல்லா பிறப்புகளையும் படைச்சது இறைவன் தான். அது பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் இறைவன் கொடுத்தது தான். இது பிறந்ததிலிருந்து பிறக்க வச்சது இறைவன் தான். பிறந்ததிலிருந்து அனுபவிச்சிருக்கிற அனைத்துமே இறைவனோட தான்ங்கிற தீர்க்கமான எண்ணம் வரும். இதுதான் ரொம்ப நீங்க கவனிச்சு பிடிக்க வேண்டிய. எல்லாமே இறைவனோடது. இப்ப பாருங்க, என்ன கண்டபடி ஓடுறது, எல்லா எண்ணங்களும் அனைத்துமே இறைவனதுங்கிற உங்க இறைவன் மேல எண்ணம் வந்தது. எப்போ உங்க மனசுல பல எண்ணங்கள் இருந்து எல்லாமே இறைவன் தான் சொல்லி வச்சுட்டீங்களோ, உங்க சுவாசம் நிச்சயமா ஜீவன் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல வந்துறாரு. எல்லாமே இறைவன் தான்ங்கிறது ஒரே நாள்ல வந்துறாரு, யாருக்குமே வராது. பிராக்டிஸ் பண்ண. இப்ப நடிகர்கள் ரொம்ப முதல் படத்தில் நடிக்கிறதையும் பாருங்க, 10வது படத்தில் நடிக்கிறதையும் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ஒரு சாதாரணமா வேலை செய்யறோம், ஒரு அருவாள் எடுத்துட்டு வெட்டிட்டு இருக்கிறோம், முதல் எடுத்துன்னு வெட்டுறதையும் பாருங்க, ஒரு 10 மாசம் கழிச்சு அவங்க வெட்டுறதை பாருங்க, அனுபவத்தால மாறுபட்டு. ஸ்டிச்சிங், துணி தைக்கிறோம், முதல் நாள் தைக்கிறத எடுத்து பாருங்க, 10 வருஷம் தைச்ச பிறகு எடுத்து பாருங்க, மாறுபட்டு. இதே எனக்கு முதல் நாள் மேடையில் கனவிசாமிகள் பேச சொன்னாங்க, போய் மேடையில் நின்றுட்டேன், ஆத்ம நமஸ்காரம்னு உள்ள வேர்த்து விருவுக்குது. எதிர்த்தாப்புல பார்த்தா பூரா தாடிகளா உட்காந்து, எல்லாம் 70 வயசு 80 வயசு நீளமான தாடி குடுமிகளோட பூரா சித்தர்களா உட்கார்ந்துருக்காங்க. நீ போய் பேசுகிறதான் பார்த்தா எல்லாம் வேர்த்து விருவுது. இப்போ சமாதியில் இருக்கிறவங்க தாடி மாடியோட உட்கார்ந்தா கூட பேசுற அளவுக்கு வருது. காரணம் பிராக்டிஸ். எல்லா விஷயம் பிராக்டிஸ். சமையல், குழந்தைகளுக்கு சமையலே தெரியாது. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்து, திருமணம் முடிஞ்சு சண்டை சச்சரவு, மாமியா மாமனார் இதெல்லாம் முடிஞ்சு பாரு, சமையல் கத்து. அந்த ஏஜ் 60ங்கிற போது சர்வசாதாரண சமையல் செய்வாங்க. கடுகு இப்படி போடுவாங்க, வெந்தய தூக்கி இப்படி போடுவாங்க, தன்னை போலவே வெந்துரு. அதுதான் பிராக்டிஸ். இது என்ன காரணம்னா பிராக்டிஸ். அப்போ நம்ம உட்கார்ந்த உடனே
அந்த எல்லாமே இறைவன் தான்ங்கிறத சத்சங்கத்தின் மூலமா இடைவிடாத ஒரு பயிற்சியினால எல்லா விஷயமே இடைவிடாம செய்யணும். இடைவிடாத பயிற்சியினால எல்லாமே இறைவனோடது சொல்ல கேட்டு சிந்திச்சு கேட்டு எப்படி சுயமா எல்லாம் சிந்திச்சு எல்லாம் இறைவனோடதான் முடிவு மனசு பண்ணிடுதுன்னா உங்களுடைய தாறுமாற ஓடுற சுவாசம் ஜீவன் நோக்கி போகும். இப்ப அதுவா ஜீவன் எங்க ஜீவன் நோக்கி எப்படி போகுதுன்னு தெரியாது. அதுக்குதான் வாசியோகத்தை வாங்கிக்கணும். வாசியோகத்தை வாங்கிட்டா ஜீவனுக்கு போகிற செல்லுகிற வாசல் இடுக்கமாகவும் வழி நெடுக்கமாகவும் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர் சிலர். பைபிள்ல சொல்லப்படுது ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமாகவும் வழி நெடுக்கமாகவும் இருக்குது, கண்டுபிடிப்பவர் சிலர். அந்த கண்டுபிடிச்ச சிலர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாம கண்டுபிடிக்க முடியல. தத்தி, நான் ஒரு முக்கியமான தத்தி. நிறைய குருமார்கள்கிட்ட திருடிட்டு சப்ஜெக்ட் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பைபிள்ல சொல்லி இருக்குது, உன்னோட ஜீவனை அறிஞ்சுக்கணும் வர இந்த ஓட்ட வழியா நீ உள்ள போ. இதுதான் குகை, சிற கைலாய குகை. இது சிரத்துல இருக்கிற கைலாய குகை இருக்குது இங்க, அதுக்குள்ள வர இந்த ஓட்ட வழியா போ. அங்க திருவண்ணாமலையில நெருக்கமா கட்டடத்தை கேட்டு அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு முக்கிட்டு கிடக்குறேன். இதுக்கு போன வாரத்தில் ஒரு அம்மா சிக்கிடு, உள்ளையும் போக முடியல வெளியும் போட, 2 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள நுழைஞ்சா போனா தான் இறைவனை தரிசிக்க முடியும்னா அங்க கட்டடத்தை கட்டிட்டு சிரிச்சு வேற இந்த மாதிரி கொண்டு குண்டமா தான். அப்ப ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமாக நெருக்கமா இருக்கும். அது வாசியோகம். எப்படி அவரை ஒரு ஜீவனை போய் தெரிஞ்சுக்கணும்னு உபதேசத்தை வாங்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், எண்ணங்கள் அனைத்தும் படைத்த அனைத்துமே நம்ம பதிவாயிருக்கிற அனைத்துக்கும் காரணம் இறைவன்கிற எண்ணத்திலையும் ஜீவனுக்கு போற சுவாசத்தை தெரிஞ்சுட்டு அதுல வாசி மூச்சை ஊதுனீங்கன்னா அப்போ எண்ணம் இறைவன்கிற ஒரே எண்ணம், மூச்சு ஜீவன் நோக்கி ஊதுறது, ரெண்டும் ஒன்று சேர்ற போது இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய தெளிவாய் செய்யக்கூடிய மனசு குருவா மாறி. இது காலத்தால எண்ணங்களும் குறைஞ்சிடும், தாறுமாற ஒரு சுவாசம் குறைஞ்சிடும். எண்ணம் இறைவன் வந்துடும், சுவாசம் ஜீவன்ல போய் லயமாயிடும். அப்போ மனமும் குருவாயிரு, சுவாசமும் குருவாய், ஜீவன்ல போய் லயமான ஜீவனே குருவாய், ஜீவனே சிவமாகறாய், சிவமே குருவாய். இதுதான் படித்தரம். இப்ப இந்த கேள்வி அதனுடைய விளக்கம். அப்ப மனமே குரு என்று ஒரு நிலையில் கூறுகிறோம். ஆனால் மனம் ஒருபொழுதும் அடங்குவதில்லை, அது ஒருபொழுதும் அடங்காது. அது மனது இறைவனை கவனிக்கணும், உள்ளோட சுவாசத்தை கவனிக்கும் போது மனம் அடங்காது, அதில் ஒடுங்கும். இது வார்த்தைகளினுடைய நுணுக்கு, அனுபவ நுணுக்கு. அடக்க நினைச்சா அடங்காது, கூர்ந்து கவனிச்சோம்னா கவனிக்கிறத ஒடுங்கி அது புலம்புகிறது. அதனால் மனம் எந்த அளவிற்கு இயங்கிறதோ அதனை நினைத்து சிந்திக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பிராணனும் செயல்படும். இது எந்த அளவிற்கு உண்மை. இப்ப நம்ம இந்த மெய்ப்பொருள் உணர்வு பெற்றுட்டு இப்ப இறைவனை நினைச்சு உட்கார்ந்தோடனே உடனே ஒடுங்கணும்னு நினைக்கக்கூடாது, உடனே எண்ணங்கள் அடங்கணும்னு நினைக்கக்கூடாது. என்னென்ன எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்கள்லாம் இறைவனால தான் நினைக்கணும். ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு அடிப்படை காரணம் இறைவன் தான். தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு காரணம் இறைவன் தான், இறைவன் தான் பழக்கமாகிற போது எடுத்த உடனே இறைவாங்கிறது தான் வரும். எடுத்த உடனே இறைவான்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிராக்டிஸ் சுவாசத்திலையும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்த உடனே சுவாசம் ஜீவனுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு எண்ணம் இறைவாங்கும், சுவாசம் ஜீவனுக்கு போகும். அப்ப அங்க போய் ஒருநிலைப்பட்ட நிலை வந்துடும். இப்ப நான் அந்த ஒருநிலைப்பட்ட நிலையில் தான் பேசிட்டு, மாறுபடாத நிலையிலிருந்து தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த நிலையில ஜீவன்ல இருந்து சிவத்தோட கனெக்ட் ஆகிட்டே தான் பேசிட்டு இருக்கோம். மாறுபடாமையே வாழணும். இங்க உட்கார்ந்தா மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய மனம் தெளிவு பெற்ற மனதோட தடையில்லாத சுவாசத்தோட ஜீவ உயிர் உணர்விலிருந்து இறையுணர்வோட கலந்தே வாழணுங்கிறதா சட்டம். அப்ப அது மனமே குருங்கிறது கடந்து சுவாசம் குருவாகி ஜீவன் குருவாகி இறைவன் குருவாகி இருக்கிற நிலையில இறைவன் குருவாகி நடத்துற போது நீங்களே இறைவனாக வாழும் நிலை ஏற்படும். இதையும் கவனிக்கணும். இரண்டாவது கேள்வி,